மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் 8வது ஊதியக் குழுவின் அடுத்த கட்ட அப்டேட்டுகளுக்காக காத்திருக்கிறார்கள். 8வது ஊதியக் குழு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளத்தை 30 முதல் 34% வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் 2026ஆம் ஆண்டின் இறுதியில் அல்லது 2027ஆம் ஆண்டின் துவக்கத்தில் அமலுக்கு வரக்கூடும் என கூறப்படுகின்றது. சுமார் 1,10,00,000 பேர் இதன் மூலம் பயனடைய வாய்ப்புள்ளது. தற்போது நாடு முழுவதும் சுமார் 1,10,00,000 மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 8வது ஊதியக் குழுவின் அறிவிப்புக்காக காத்திருக்கின்றனர். புதிய ஊதிய திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்ட பிறகு அவர்களின் சம்பளம் 30 முதல் 34% வரை அதிகரிக்கக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆம்பிட் கேபிட்டல் அறிக்கையின்படி இந்த முறை ஃபிட்மென்ட் காரணி 1.83 முதல் 2.46 வரை இருக்க வாய்ப்புள்ளது. அதாவது இந்த முறை குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 18,000 ரூபாய் 32,940 முதல் 44,280 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய ஊதிய குழுக்கள் அமலுக்கு வருவதால் 8வது ஊதிய குழு ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வர வேண்டும். எனினும் 8வது ஊதிய குழுவின் தலைவரும் உறுப்பினர்களும் இன்னும் நியமிக்கப்படவில்லை. குறிப்பு விதிமுறைகள் குறித்தும் இன்னும் அதிகாரப்பூர்வ புதுப்பிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. ஆகையால் ஆணையத்தை அமைப்பதில் அதிக தாமதம் ஏற்படக்கூடும் என கூறப்படுகின்றது. 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் 2026 அல்லது 2026-27 நிதியாண்டின் தொடக்கத்தில் செயல்படுத்தப்படலாம் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கும் அதே அளவு சலுகைகள் கிடைக்கும். மேலும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள கம்யூட்டேஷன் பென்ஷன் போன்ற சில பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.